ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 49 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, காராவோட வெறும் அந்த ஷெல் மட்டும் கிடக்கும். பார்த்தீங்கன்னா அதை பார்க்குற லீ ரொம்பவுமே வியந்து தான் பார்ப்பான், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எல்லாமே ஷாக் ஆவாங்க. சக்குரா மேலே இருந்துட்டு அது வெறும் எம்டி செல் அப்படின்னு சொல்லி கத்துவா. இந்த இடத்துல காராவோட அந்த ஷெல்லை காட்டுவாங்க. இந்த இடத்துல லீஸ் ஹிடன் ஸ்ட்ரென்த் ஃபர்பிடன் சீக்ரெட் ஜுட்ஸு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காய்க்கு ரொம்ப வினோதமாக இருக்கும். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துவாரு. இந்த இடத்துல கக்காஷி இருந்துட்டு நீ ப்ரே பண்றதுக்காக கண்ண மூடணும் இல்லையா, அதே மாதிரி லீ இருந்துட்டு அவனை சீரீஸ் ஆஃப் கிக் பண்ணும் போது பெயின்ல கண்ண மூடலாம் இல்லையா, சோ அது அப்பதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. சகுராவே ஆச்சரியமா தான் பாப்பா. இதுக்கப்புறமா லீக்கு பின்னாடி காரா அப்பியர் ஆவான். அவனோட சிரிப்பே ரொம்பவுமே மோசமா இருக்கும், ஒரு டீமன் சிரிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்க்குற டெமாரியன் காங்குரோ முடிவு பண்ணிடுவாங்க, அவனுக்குள்ள இருக்க அந்த டீமன் முடிச்சுக்குச்சு, இதுக்கப்புறம் விளைவுகள் மோசமாக தான் இருக்க போகுதுன்னு நினைப்பாங்க. இதுக்கப்புறமா காராலாம் அட்டாக் பண்ணுவான். பயங்கர வெறித்தனமா இருக்கும். லியெல்லாம் பயங்கரமா அடி வாங்கி பறந்து போய் விடுவான். இதுக்கப்புறமாலாம் காரா அடிக்கிற ஒவ்வொரு அடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம், ஒரு ரூத்லெஸ்ஸான அனிமல் வந்து ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் லீ கிட்ட. இதெல்லாம் பார்க்குற காங்குரோ வந்துட்டு லீ கிட்ட அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். யோசிச்சு பாருங்களேன், இந்த அரேனா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புகை மூட்டமாக இருக்குது. இது வரைக்குமே நம்ம பார்த்துருப்போம். அந்த அரேனால ஒரு சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் விழுந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு அடிபட்ட அந்த புழுதி கிளம்புவோம். ஆனால் இந்த காராவோட அட்டாக்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா சுத்தி வரவுமே புகை மூட்டமா இருக்கும். சக்குராக்கு ஒரு கேள்வி வரும், அது என்னன்னா லீ வந்து ரொம்பவுமே ஸ்பீடான ஆள் தானே, அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை யூஸ் பண்ணி அவன் இதெல்லாம் டாச் பண்ண வேண்டியதானுங்க மாதிரி கேள்வி கேப்பா. காய் இருந்துட்டு ஏன்னா அதை அவனால டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கேப்பா. பார்த்தீங்கன்னா கக்காஷி தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இது பிரைமரி லோட்டஸ், அது வந்து ஒரு நின்ஜுட்ஸோ இல்லை கென்ஜுட்ஸோ கிடையாது, அது வந்து தாய் ஜுட்ஸோ. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படும். கிட்டத்தட்ட இதை பண்ணி முடிச்சதுனால லீயோட பாடி ஃபுல்லாகவே பெயின் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக காய் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா லீ அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா திரும்பி லீயை பார்ப்பா. பார்த்தீங்கன்னா அந்த சேண்டை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி லீ அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் இருப்பான். இதெல்லாம் சுற்றி வந்து பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நின்ஜுட்ஸு கென்ஜுட்ஸு இல்லாமல் வெறும் தாய் ஜுட்ஸுவை மட்டும் வச்சுட்டு இவனாலலாம் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற காய் வந்துட்டு லீ அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. இந்த இடத்துல லீயை காமிப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக காட்டுற விஷயம்னா அகாடமியில் நடந்த விஷயங்களை தான் காட்டுவாங்க. சின்ன பையனில் லீ பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா ஆள் சூப்பராக தான் இருப்பான். இருந்தாலுமே அவனுக்கு நின்ஜுட்ஸு கென்ஜுட்ஸு பண்ண தெரியாது இல்லையா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே அவனை ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ரொம்பவுமே இப்போ நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஒருத்தனுக்கு அது வருதோ இல்லையோ அவன் கான்ஃபிடென்ஸ் லெவலில் அதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தானே அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான், அதையே அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற கோவம் தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தோணுச்சு. ஒருத்தன் ஒரு இடத்துல அவனால் அதை பண்ண முடியலன்னா அவனுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைன்னா அவனுக்கு வேற ஏதாவது மாற்றி விடலான்னு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ் எல்லாருமே இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை அசிங்கப்படுத்துறது, அவனை வந்து அவமானப்படுத்துறது, அது மூலயமா நம்ம சந்தோஷப்படுறதுங்கிறதுலாம் தப்பான விஷயம் தானே. குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீயை பார்த்துட்டு உன்னெல்லாம் வெளியே எப்படி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவாங்க. இந்த இடத்துல லீ காதை புத்துவான். இருந்தாலுமே ஹார்ட் பிளட்டட் லீன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்த ஆரம்பிப்பாங்க, அசிங்கப்படுத்துற மாதிரி. இதெல்லாம் கேட்க பிடிக்காம லீ பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருவான். அவனோட டீச்சர்லாம் வந்துட்டு லீ எங்க லைனை விட்டு போற, எங்கடா போறன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கக்காஷி அண்ட் காய் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ கிட்ட நின்று அதை பார்த்துட்டு இருப்பாங்க. காய் இருந்துட்டு இவன் தான் அந்த பையனா, நின்ஜுட்ஸு கென்ஜுட்ஸும் தெரியாது, தாய் ஜுட்ஸுலையுமே ஆவரேஜா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. கக்காஷி வந்துட்டு எனக்கு இந்த பையனை பார்க்கும்போது என் சின்ன வயசுல ஒருத்தனை பார்க்குற மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா அவனோட ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாரு. யாருன்னா காயை தான் ஸ்ட்ரைட்டா தாக்குவாரு. இந்த இடத்துலலாம் காய்க்கு அப்பையிலேருந்தே லீ மேல ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும். லீனால என்னதான் அந்த தாய் ஜுட்ஸுலையுமே பர்ஃபார்மன்ஸுங்கிறது கம்மியாக பண்ண முடிஞ்சாலும் அவன் அதுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி அவனே பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்கிற விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணுவார். லீ அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலுமே இன்டென்சிவான ட்ரைனிங்கிறது பண்ண முடியாது. எந்த அளவுக்குன்னா அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 புஷ்அப்ஸ் எடுக்காம காட்டுவாங்க. இந்த சின்ன பையனா இருக்கும் போதே 500 ஸ்குவாட்ஸ் பண்ணுவான். லிட்டரலா பார்த்தீங்கன்னா 1000 ஸ்குவாட்ஸ் பண்ணணும், 500 கிக் பண்ணணும் மரத்தை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சிருப்பான். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா காயுமே பின்னாடி இருந்துட்டு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பார், இவன் எப்படி தான் ட்ரைனிங் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. லீ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நின்ஜுட்ஸு கென்ஜுட்ஸு வராத விஷயத்த தெரிஞ்ச உடனே டோட்டலாவே தாய் ஜுட்ஸுல இறங்கிடுவான். பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்குவாட்ஸ் பண்றானா அதை பண்ண முடியலன்னா நான் 2000 பஞ்சஸ் பண்ணுவேன், அந்த 2000 பஞ்சஸ் பண்ண முடியலன்னா 2000 ஜம்ப் ரோப் பண்ணுவேங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய டார்கெட் செட் பண்ணியிருப்பான். எல்லாமே இன்டென்சிவா இருக்கும்.
கிட்டத்தட்ட நைட்டே ஆயிரும் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காயோட டீம்ல இவங்க 3 பேரும் நெஜி, லீ அப்புறம் டென்டன் 3 பேருமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கக்காஷி வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பா இல்லையா, உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு நீங்கள் என்னத்துக்கு எய்ம் பண்ணி வச்சிருக்கீங்க மாதிரி கேட்பாரு. டென்டன் வந்துட்டு நான் சுனாடே மாதிரி ஆகணும், லெஜெண்டரி சனின் அவங்கள மாதிரி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. நெஜியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவுமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நடந்துக்குவான். அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், எனக்கு சொல்றதுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரு மோசமாக தான் நடந்துக்குவான், ஒரு சென்சேன் கூட இல்லாமல். இந்த இடத்துல லீ வந்துட்டு கை தூக்கி நான் சொல்லாமான்னு சொல்லிட்டு, நான் ஒரு நிஞ்சாவா நிஞ்சுட்சு கெஞ்சுட்சு பண்ணாமல் தாய் ஜுட்சுல மட்டுமே ஸ்பெஷலிஸ்டாக இருந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் திரும்பி பார்க்க வைப்பேன், அட்மையர் பண்ண வைப்பேங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் நடக்கவே நடக்காதான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையுமே நெஜி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்குவான் லீ கிட்ட. இதெல்லாம் பார்க்குற லீ வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருமே என்ன அந்த அளவுக்கு நினச்சி மதிப்பாங்கடா அப்படின்னு சொல்லுவான் லீ. இதுக்கப்புறமா பிரசன்ட்ல நடக்க அந்த பேட்டிலுக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெமரி வந்துட்டு இவன் கிவ் அப் பண்ணுறதா இவனுக்கு நல்லதுங்கிற மாதிரி யோசிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்குரோ வந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காரா கையால் அவன் செத்துருவான் அப்படிங்கிற விஷயத்த காங்குரோ இங்கே கன்ஃபார்ம் பண்ணுவான். நருட்டோலாம் புஷி ப்ரோ விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெஜி வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். லீயும் இவனும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல கூட நெஜி தான் ஜெயிச்சிருப்பான், லீ நெஜி கிட்ட தோத்துருப்பான். லீயை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம்னாலே அவன் வந்து கியூட் பண்ண மாட்டான், எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ண மாட்டான். அதே விஷயம் தான் நடக்கும். நீ என்னதான் பண்ணாலும் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் இதாண்டா நிஜம், நீ கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஹினாட்டா கிட்ட எப்படி பேசிப்பான் நெஜி, சேம் அதே மாதிரி தான் பேசுவான். ஆனால் லீ வந்து அதை டோட்டலாகவே ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். லீக்கு வந்து கிவ் அப் பண்ணுறதே பிடிக்காது, அதை அவன் எப்பவுமே ரெஃப்யூஸ் பண்ணிடுவான், அது எப்பவுமே அப்படிங்கிற விஷயத்த காய் நினைப்பாரு. இந்த இடத்துல காரா பார்த்தீங்கன்னா அவன் சேண்டை வச்சு அட்டாக் பண்ணுவான், ரொம்பவுமே அடிகளும் லீக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காய்க்கு ஒரு சின்ன விஷயம் ஃப்ளாஷ் ஆகும். பார்த்தீங்கன்னா அவன் ஏன் கிவ் அப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாளே, ஏன் அப்படின்னு சொல்லி சுற்றி எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கேள்வி வரும். இந்த இடத்துல காயோட மனசுக்குள்ள தான் இந்த ஒரு விஷயமே ஓடிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா லீ இருந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டார்கெட் வச்சுருப்பான் இல்லையா, இப்போ இந்த 1700 தடவை நான் இதை பண்ணலைன்னா நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டென்சிவாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். இந்த இடத்துல காய் வந்துருவாரு. காயை திரும்பி பார்க்காம அவர் வந்துட்டான்னு தெரிஞ்சுட்டு ட்ரைனிங் மட்டுமே எடுத்துட்டு இருப்பான், திரும்பி பார்க்கறக்கு ஒரு மாதிரி சங்கோச்சப்பட்டுட்டு. ஏன்னா லீக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்டனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க, அந்த பர்டன் உங்களால் தாங்க முடியல, அதுக்காக போராடி போராடி நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் எவ்வளோ போட்டாலுமே உங்கள் கூட இருக்கவன் அதை சிம்பிளாக முடிச்சுட்டு போகிறான்னு சொல்லி எல்லா பாராட்டுமே அவனுக்கு போயிட்டு இருந்தா வித்தவுட் ரீசன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே சொல்லணும்னா, இப்போ நம்ம புவர்ங்கிற ரீசன்னால நமக்கான ஒரு வேல்யூ கிடைக்காம ரொம்பவுமே லோ லெவல் வேல்யூவில் இருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல லீக்கும். காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண வருவார். அது என்னன்னா, நீ வந்து நம்ம டீம்லேயே அந்த 2 பேர்த்த விட ஒரு பவரில் எக்ஸ்ட்ராடினரியான ஆள் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். நெஜியை விடவாங்க மாதிரி கேட்பான், ஆமான்னு சொல்லுவார். இருந்தாலும் என்ன ஃபீல் பெட்டராக்கிறதுக்காகலாம் இவ்வளோலாம் போய் பேச வேணாம் சென்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லை நிஜமாலும் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அழுக ஆரம்பிப்பான். என்ன ரீசன்னாலேனா, எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவனால் நெஜியை வந்து டிஃபீட் பண்ணிக்க முடியாது, அதை யோசிச்சு தான் சொல்லுவான். என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக தான் போகுது, அதில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த அதை கேட்குற காய் வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னன்னா, உன்னோட எஃபர்ட்ஸ் எல்லாமே பாயிண்ட்லெஸ் தான், நீ உன்னையே நம்பாமல் இருந்தா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா நைட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா காய் வந்து லீக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாரு. என்னன்னா, கிட்டத்தட்ட நானும் ஒன்ன மாதிரி தான், நீ நானும் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும், என்னையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே லூஸாக இருந்தால் கூப்பிட்டுருக்காங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். உண்மையாகவே சொல்லணும்னா நருட்டோ ஃப்ரான்ச்சைசியில் இருக்கலே ரொம்பவுமே எமோஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களில் காயோட ஃப்ளாஷ்பேக்கும் ஒன்று. பார்த்தீங்கன்னா லிட்டரலாகவே அதை பார்க்கும் போதே நிறைய பேத்துக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். காயெல்லாம் மெயினாக சொல்கிற விஷயமே லீக் என்னன்னா, நீ உன்னோட எஃபர்ட்ஸை மட்டும் போடு, நானும் என்னோட எஃபர்ட்ஸ் மூலயமா தான் இந்த இடத்துல இருக்கேன், நீயும் உன்னோட எஃபர்ட்ஸை போடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுப்பாரு. இதுக்கப்புறமா தான் லீ கொஞ்சம் நல்லாவே பூஸ்டப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவான். ப்ரெசென்ட்ல இருக்க லீயை காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அவன் மனசளவில் காய்க்கு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல குறிப்பாக சக்குராலாம் நீ இந்த இடத்த விட்டு குவிட் பண்ணிடலி, இல்லைன்னா செத்துறக்கு இது போகிற அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா காரா அட்டாக் பண்ண வருவான். பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டாஜ் பண்ணியிருப்பான். லீ திரும்ப அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மேலே திங்க் பண்ணுவாங்க. காய் சொல்கிற விஷயம் என்னன்னா, லீவ்ஸ் லோட்டஸ் ப்ளூம்ஸ் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவார். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சக்குரா ஒரு இடத்துல கேட்டிருப்பா. பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரவுண்டில் வந்து இதுக்கப்புறம் நான் உன்னை நெக்ஸ்ட் மீட் பண்ணும்போது இந்த லீஃப் வந்து 2வது தடவையாக ப்ளூம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லையா, சேம் அந்த விஷயத்த வந்து ரிமெம்பர் பண்ணி பாப்பா. இதை கேட்ட கக்காஷில ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவாரு. டே காய், அதை நீ பண்ணலன்னு சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பார்த்தீங்கன்னா நீ சொல்ற கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவார் காய். இதை கேட்குற கக்காஷில ரொம்பவுமே ஷாக் ஆவாரு. அப்போ அந்த கெனின் அந்த பையன் அவனால் 8 இன்னர் கேட்ஸையும் ஓப்பன் பண்ண முடியுமா, ஹிடன் லோட்டஸை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்குற நெஜிக்கே ஹிடன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அவனுக்குமே அதை பற்றி என்னன்னு தெரியாது போல.
காய் இருந்துட்டு கக்காஷி நீ சொல்றது உண்மைதான் அப்படின்பாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது கக்காஷி ரொம்பவுமே கோவப்படுவார் காய் மேல. ஏன்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனால இப்போதைக்கு எத்தனை கேட்ஸ் ஓபன் பண்ண முடியும்னு சொல்லி கேட்பாரு. 5 கேட்ஸ் ஓபன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கற கக்காஷினுக்குலாம் ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி அரண்டு போயிருவாரு. எதுக்குடா இந்த வேலையை பார்த்து அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல சக்குராக்கு ஒண்ணுமே புரியாது. என்னதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த இடத்துல காய் சொல்ற விஷயம்னா இந்த 8 இன்னர் கேட்ஸ்ங்கிறது ஒரு நம்மளோட பவரை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து டோட்டலா கொட்டுறதுக்கு நினைப்போம் இல்லையா, இந்த இடம் தான் நான் ப்ரூவ் பண்ற பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அந்த மாதிரி அவனோட சக்கராவை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு லிமிட்டர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இப்போவுமே பாத்தீங்கன்னா சக்குராக்கு புரியாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கக்காஷி அவரோட ஷரியான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த 8 இன்னர் கேட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த கேட்ஸ் ஆஃப் ஓப்பனிங், கேட் ஆஃப் ரெஸ்ட், கேட் ஆஃப் லைஃப், கேட் ஆஃப் பெயின், கேட் ஆஃப் க்ளோசிங், கேட் ஆஃப் ஜாய், கேட் ஆஃப் ஷாக், கேட் ஆஃப் டெத் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த 8 கேட்ஸை தான் 8 இன்னர் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கக்காஷி செமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியில வந்து இவ்வளவுதான் சக்கரா போகணும்னு வச்சிருப்போம்லையே ஒரு லிமிட், அந்த லிமிட்டர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பாடியோட எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கோமே. இப்போ நம்ம பிளட் ஃப்ளோங்கிறது எப்படி இருக்கு, ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா லோவா போச்சுன்னா லோ ப்ரெஷர்னு சொல்லுவோம். இருக்காலே ரொம்பவுமே ஹை லெவல்ல அந்த பிளட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ரத்த கொதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த 8 இன்னர் கேட்ஸும் அவங்களோட சக்கரா வந்து லிமிட் பண்ணி வைக்கிற மாதிரி. மெயினா கக்காஷி இந்த இடத்துல சொல்ற விஷயம்னா இந்த பவர் வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸான பவர், இருக்கிறதுலயே ஹொகாகேவோட பவர்ஃபுல்லானது இந்த 8 இன்னர் கேட்ஸையும் ஓபன் பண்ணா. ஆனா இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. அது என்னன்னா கடைசியில அதை யூஸ் பண்ணவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சகுரா ரொம்ப ஆச்சரியமா பாப்பா. இந்த இடத்துல கக்காஷி காயை பார்த்து உனக்கும் அந்த பையனுக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்ப பண்ணதெல்லாம் ரொம்பவுமே தப்பு, இப்ப அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு. இந்த இடத்துல காயில ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுவாரு. அவனுக்கு அந்த பையனை பத்தி என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எஃபர்ட்ஸ் அண்ட் அவனோட ட்ரைனிங்கை பத்தி எல்லாம் பேசுவாரு. குறிப்பா அந்த இடத்துல மெயினா சொல்லட்டுமா, லீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காயோட பாஸ்ட்ல இருந்த மாதிரி தான் இருப்பான். அந்த ஒரு காரணம் தான். அதுன்னு மட்டும் இல்லாம நிஞ்சுட்சு கெஞ்சுட்சுல யூஸ் பண்ணாதவன யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தூரம் தான் நீங்க ஒருத்தனை அசிங்கப்படுத்திட்டே இருப்பீங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே சும்மாவே இருக்க முடியுமா? அவனோட டேலண்ட்டை காமிச்சு ஒருத்தர்னாவது அவனை தூக்கி விடணும்ல. சோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல காய். கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்ல காமிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ட் லீ வெர்சஸ் காரா ஃபைட்டை காட்டுவாங்க. இந்த இடத்துல லீயோ சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஒரு சக்ரா ஃபோர்ஸ்ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். இதை பாக்குற காரா வந்துட்டு இப்ப நீ என்ன பண்ண போறலாம் தெரியாது, ஆனா என்கிட்ட நீ ரொம்பவுமே மோசமா தோக்க போற அப்படின்பா. இதை கேட்ட லீ இருந்துட்டு ஆமா அது உண்மைதான் காய் சென்சே, இப்ப மட்டும் இதை நான் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன 2 வாய்ஸ் வந்து கேட்கும். பாத்தீங்கன்னா லீ அண்ட் காய் பேசுவாங்க. இந்த ஒரு டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பண்றதுக்காக என்னன்னா ஒருத்தன் அவனோட சொந்த நிஞ்சா வேவை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா the third gate, gate of life open அப்படின்னு சொல்லிட்டு லீ அவனோட ஃபுல் சக்கராவையுமே அந்த 3rd கேட் லிமிட்டரை ஓபன் பண்ணிப்பான் இல்லையா. பாத்தீங்கன்னா அந்த சக்கரா ஃப்ளோங்கிறதே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். இந்த பாக்குற எல்லாருமே ஆடி போயிருவாங்க. பயங்கர ரேஜோட லீ இந்த இடத்துல கத்துவான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさが。ひどいなこの